2028ஆம் ஆண்டுக்குள்ளாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தகவல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்வதற்கான இலக்கு 2028 அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன டினாமினேஷன்ஸில் இந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட இருக்கு? முழு விவரங்கள் என்ன? அதாவது பிளாஸ்டிக்கான ரூபாய் நோட்டுகளை வெளியிட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டு வருகிறது. அன்றைய காலமாக இந்த செய்திகளை நாம் அதிகம் கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டு என்பது ஹையர் டினாமினேஷன் நோட்டுகளாக இல்லாமல் ஆரம்பத்தில் 10 மற்றும் 20 ரூபாய் என லோயர் டினாமினேஷன் கொண்ட ரூபாய் நோட்டுகளை மட்டுமே பிளாஸ்டிக்கில் வெளியிட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் 2028ஆம் நிதியாண்டின் தொடக்கத்திற்குள் இந்த பாலிமரால் ஆன பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை சந்தையில் அறிமுகப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்திருக்கிறார். ரெப்போ ரேட் வட்டி விகிதம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இந்த பதிலை அளித்திருக்கிறார். குறிப்பாக 2028ஆம் நிதியாண்டின் தொடக்கத்திற்குள் பாலிமர் கரன்சியை அறிமுகப்படுத்த தாங்கள் இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் அடிப்படையில் இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளுக்கு 2 விதமான நோக்கங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதல் நோக்கம், பணத்தாள்களின் நீடித்து உழைக்கும் தன்மையையும் ஆயுட்காலத்தையும் இது அதிகரிக்கிறது. குறிப்பாக புழக்கத்துல வேகமாக பரிமாறப்படுவதால் ஆயுட்காலம் குறைவாக இருக்கக்கூடிய குறைந்த மதிப்புடைய பணத்தாள்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் லோயர் டினாமினேஷனாக இருப்பதால் இது அதிக அளவில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது மக்களிடையே. அப்படி அதிக அளவில் பரிமாற்றம் செய்யப்படுவதால் இந்த ரூபாய் நோட்டுகள் எளிதில் சிதைத்து விடுகின்றன. அதற்கு பதிலாக தற்போது பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் போது அதனுடைய ஆயுட்காலம் அதிக நாட்களுக்கு நீடித்து உழைக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திட்டம் தற்போது சோதனை நிலையில் இருப்பதாகவும் சோதனை முடிவுகளை பொறுத்துதான் இதனை பெருமளவில் செயல்படுத்துவது குறித்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஆரம்பத்துல 10, 20 என குறைந்த மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் மட்டுமே சோதனை அடிப்படையில் வெளியிடப்படும். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, பலன் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் அடுத்ததாக 50, 100 அதே போல 500 போன்ற உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய சூழல், தட்பவெப்ப நிலை, நாம் ஏற்படுத்தியுள்ள உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்ப இவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் தாங்கள் சோதித்து பார்ப்போம் என்றும் அதன் பின்னரே இவற்றை அப்படியே நடைமுறைப்படுத்துவதா அல்லது மாற்றங்களுடன் விரிவுபடுத்த வேண்டுமா என்பதையும் நாங்கள் முடிவு செய்வோம் என ஆர்பிஐயினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.